சரி, இந்த இந்த யுனெஸ்கோ விருதுன்றத எப்படி அத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அது எப்படி அத வந்து என்னவா சொல்ல வரீங்க? எப்படி அத வெளிய கொண்டு வரீங்க? இந்தியா வந்து ம், தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியாங்கிறது அந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த பகுதியில் உள்ளது. அந்த ம், புத்தகத்துல தான் அந்த புத்தகத்திலே வந்திருக்கு. ஈவேராவுக்கு வந்து ஐநா சபை வந்து விருது கொடுத்திருக்கு. வெள்ளைக்காரன் ம். தெரியாம இவங்களுக்கு இந்த புத்தி இன்னும் போகல. அந்த ஒரு டாபிக்கையும் ஒருத்தங்க எழுதுவாங்க. அதுல ஒரு டாபிக்க வந்து நரிசியா செட்டின்னு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் பாருங்க, அவர் பேர்லயே செட்டின்னு பேர் வச்சிருக்காரு. ஒரு சாதி ஒழிப்பு போராளி அவார்டு கொடுத்திருக்குன்னா அதுல கோட் பண்றாரு. இவர் யாருன்னா, இவர் வந்து வீரமணியால அதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கப்பட்டவர். இப்ப நீங்க வந்து பார்ப்பன கும்பல்ல வந்துடுறீங்களா கிருஷ்ணா? பார்ப்பன கும்பல் சதி செய்து இப்படியாக ஐநா கொடுத்த அந்த விருதை வந்து இப்படி சதி செய்து முடக்கி விட்டார்கள்னு ஆசிரியர் வீரமணி சொன்னார்ல. அந்த பார்ப்பன கும்பல் பட்டியல நீங்க வரீங்களா? முன்னாடி நான் பார்ப்பன கும்பல் பட்டியலை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? அதுக்கப்புறம் 2 முறை கூட்டணி வச்சுக்கிட்டு பதவி வாங்கிக்கலையா? குடும்பத்துல 5 பேருக்கு 6 பேருக்கு பதவி வாங்கலையா? முரசொலி மாறன் பாராளுமன்றத்துல வந்து இனப்படுகொலை ஆதரிச்சு பேசலையா? பாஜக ஆதரிச்சு பேசலையா? அன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் கவிழ்ந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாஜக எழுந்திருச்சிருக்கவே முடியும். வைக்கம் போராட்டம்னு சொல்ற ஒரு ஒரு அத்தியாயம் இருக்குல்ல, படமோ ஈவேரா எடுத்ததோ அவங்க வரலாறுல ஈவேராவே இல்லை. இவங்க எல்லாமே போலி வரலாறு தானே. இவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் வந்து சிக்கிமிக்கி கல்ல வச்சு தீ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வைக்கிறது பொய்ய ஒரு பச்சிலம் குழந்தைய ஒரு பொய் வரலாறு எழுதி நீ வாசிக்க வைக்கிறன்னா உனக்கு எவ்வளவு கல் நெஞ்சக்காரர் நீ. இங்க வந்து அங்க இருக்க பழங்குடிகள் இந்தியா முழுக்க இருக்க தேசிய இனங்களை வந்து அடிமைப்படுத்தணுங்கிற ஆதிக்கத்தன்மை இருக்கிறது தானே எதுக்குறோம். அந்த ஆதிக்கத்தன்மை மிக வன்மமா இருக்கிறது இந்த கூட்டத்துக்கு தான். இவ்வளவு வக்கனையா பேசுறவன் ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்தா தமிழ்நாட்டுக்கு தலைவர் வர முடியுமான்னு குளத்தூர் மணிக்கு கேட்க துப்பு இருக்கா? கேட்க துப்பு இருக்கா? வீரமணிக்கு கேட்க துப்பு இருக்கா? நீ சீமான்ட்ட போய் நீ வந்து ஆதாரம் கொடுக்க வேண்டியது யுனெஸ்கோ கொடுத்த ஆதாரத்தை 70 வருஷமா எங்களை ஏமாத்தி வச்சு எங்க பாட புத்தகத்துல எங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிய, அதுக்கு ஆதாரம் கொடுறா. இத ஒரு கட்சியா இல்ல, கட்சியாவோ ஒரு வேற ஒன்னாவோ இல்லாம ஒரு இது இயக்கமா மாறணும், செய்யப்படணும். ஈவேரா நீக்கம்ங்கிறதும் திராவிட நீக்கம்ங்கிறதும் ஒரு இயக்கமா மாறி இந்த தமிழ் இளைஞர்கள்ட்ட, ஏன்னா பிரான்ஸ் ஃபேனன் சொல்ற மாதிரி உன்னுடைய மூளையை நீ விடுதலை செய்யாத வரை உனக்கு விடுதலையே இல்லை. தெருக்கு தெரு உனக்கு சில இது மோசடி, ஒரு மோசடியான வரலாறு, ஒரு மோசடியான நினைவு சின்னத்துக்கு கீழே நின்று உன்னை நான் கும்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் அடிமை தானே. இங்க இதை வந்து இதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம நீக்கிறோமோ நமக்கு தனிப்பா அவருக்கு வேண்டப்பட்டவங்க கொண்டாடட்டும், அவங்க குடும்பத்துல கொண்டாடட்டும். இப்ப இந்த விடயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த பெண் ஏன் அடிமையானால்ன்றது இந்த சமூகத்துக்கு பொருத்தமானது, இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்க எல்லாம் ஆன்டி சோசியலிஸ்ட், இந்த மாதிரியான இந்த சமூக விரோத கும்பல் அப்படின்னு ஆன்டி சொசைட்டி மட்டும் இல்ல, ஆன்டி ஹியூமன். அதாவது நம்ம பிளாட்டோ சொல்லுவாரு, ஹியூமன்ஸ் ஆர் சோசியல் அனிமல் பாரு. நம்மளுக்கும் அனிமலுக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம சமூக விலங்குகள் பாரு. விலங்குகளா இருந்தவங்க தான் நம்ம சமூகமா வாழ துவங்கி இன்னைக்கு இப்படி ஒரு நாடாவும் மக்களாவும் அதனுடைய சிட்டிசன்ஸாவும் வளர்ந்துருக்கோம் அப்படின்பாரு. இவங்க அதுக்கு நேர் எதிரானவங்க. இவங்க வந்து திரும்பி இப்படி சமூகமா உருவானதை தனிநபர்களாக்கி வெறும் முதலாளிகள் மட்டும் பொருட்களை வித்து அவங்கள வாழ வைக்கிறதுக்கான சிந்தனை கொண்டவங்க இவங்க. அதனாலதான் நான் இன்னுமே இவங்க மேல இது நான் கான்ஸ்பிரசியா சொல்ல விரும்பல. இவங்க இன்னுமே இங்க வந்து கோலச்சி இருக்கிறதுக்கு காரணம் மேற்கத்திய சமூகங்களும் அவங்களோட எம்பசிகளும் இங்க இருக்கிறதுனால அவங்களோட தயவுல தான் இவங்க வந்து இங்க அரசியல் கட்சியாகவும் அதிகாரத்திலையும் இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இவங்களோட சேவை தேவை. கலாச்சார சீரழிவு, பண்பாட்டு சீரழிவு, பெண்ணியத்தை வந்து சுத்தமா ஒரு முற்போக்குன்ற பேர்ல ஒரு குழப்பத்தை வைக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து இவங்க செய்யக்கூடிய செயல். இதற்காக தான் இவங்க ஏஜென்டா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா மேற்கத்திய சித்தாந்தங்களினுடைய ஏஜென்ட்டுகள் தான் இவங்க. இது காலங்காலமா இதை செஞ்சாங்க. சரி, இந்த யுனெஸ்கோ விருதுன்றத எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதை எப்படி அதை வந்து என்னவா சொல்ல வரீங்க? எப்படி அதை வெளியே கொண்டு வரீங்க? இது இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தவறுகள், ஒரு பெரிய பெரிய மோசடிகள் இருக்கப்போ சரி இப்படியானவருக்கு எப்படி
ஐநா சபை யுனெஸ்கோங்கிறது ஐநாவோட பண்பாட்டு அமைப்பு தானே, அமைப்பது ஒரு கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பது. அமைப்பு. ஆமா, அந்த அமைப்பு எப்படி அவார்டு கொடுக்கும் அப்படின்னு யோசனை வந்துச்சு. அப்ப அதை வாசிக்க ஆரம்பிச்சோம். ரெண்டாவது, ஆனா இயல்பாவே ஐநா சபையில இருந்து இப்படி தனிநபர்கள் அவார்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. ஐநா சபையில சாக்ரட்டிஸ் விருது, பிளாட்டோ விருது, ஆசியாவுடைய சாக்ரட்டிஸ் பெரியார். ஆமா, சாக்ரட்டிஸ் விருது, லெனின் விருது, சேகோரா விருதுலாம் எந்த விருதுலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ரிசர்ச் பண்ணா அது ஒரு பாமரனுக்கு கூட தெரியும். இப்படிலாம் இருக்காது என்ன அப்படின்னு பாக்குறப்போ அந்த விருது எடுத்து பார்த்தாவே அந்த விருது ஒரு கேடை மாதிரி இருக்கும். அது என்ன பெரியார் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல 1008 எழுத்து பிழை இருக்கும். அப்படி ஒரு அமைச்சர்தனமா விருது, இது யாரு கொடுத்தது அப்படின்னா பகுகுணான்னு அப்போ பிரசிடண்டா என்னவோ இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரு கொடுத்தாரு வச்சாருன்னா கருணாநிதி தான் இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாரு வச்சிருப்பாரு. சரி அப்படின்ட்டு இதுக்கான தரவுகள் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு விசாரிக்கிறப்ப அப்படி ஒரு விருதே இல்லை. அப்படி இல்லைங்கிறப்ப யார் கொடுத்ததுன்னா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற தென்கிழக்கு ஆசியாவே இல்லை இந்தியா. தமிழ்நாடு வந்து தெற்காசியா தான், இந்தியா வந்து தெற்காசியா. தென்கிழக்கு ஆசியாங்கிறது அந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த பகுதியில் உள்ளது. சரி, அதுல இந்தியா வராது. இந்தியா வராது. சரி, யுனெஸ்கோ ரொம்ப தெளிவா போய் அப்புறம் ஒரு வீரமணி ஒரு புத்தகம் இருக்காப்ல, யுனெஸ்கோ பார்வையில் பெரியார். ஆமா, அந்த நூலை வாங்கி நான் அந்த படத்தெல்லாம் அந்த ஒரு கட்டுரை எழுதி அந்த படத்தெல்லாம் கூட போட்டிருந்தேன் நான் வாசிக்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரு மூலையில யுனெஸ்கோ மன்றம்னு இருந்துச்சு. யுனெஸ்கோ மன்றம் பார்த்தா அது மலேசியாவுல இருக்க ஒரு டுபாக்கூர், சும்மா அந்தந்த ஊர்ல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு அஜித் விருது, விக்ரம் விருது, மனோரமா விருது, நாகேஷ் விருதுன்னு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு. கிளப் மாதிரி வச்சுக்கிட்டு செய்யறதாங்க, வச்சுக்கிட்டு பண்றது. இதே எப்படி ஐநாவோட விருதுன்னு எழுதியிருக்காருன்னு பார்த்தா எல்லாமே பொய். அந்த புத்தகத்துல வீரமணிக்கு பொய் சொல்லவா வேணும், கத்துக் கொடுக்கணும் யாரும், அப்படி ஒரு புத்தகம். இப்படி ஒரு மோசடியை பண்ணி அதை வாசிக்க கோபம் அந்த வயசுல ரொம்ப வருது. ஏன்னா இது பள்ளிக்கூட பாடல் நூல்கள் எல்லாம் வந்திருக்கு. யுனெஸ்கோ வந்து அவார்டு கொடுத்திருக்கு. ஐநா சபை ஐநாவின் விருதை வென்றவர் ஈவேரா பட்டத்தை பெரியாருக்கு கொடுத்த அறிவு ஜீவி, அறிவு தந்தை, அதெல்லாம் அந்த பாடத்தை தென்கிழக்கு ஆசியாவின் விடிவெள்ளி, நவீன சாக்ரட்டிஸ் இந்த விருது கொடுத்திருக்காருன்னு புத்தகங்கள்ல வந்திருக்கு, படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களை திருப்பி நம்ம மனசுக்குள்ள நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அவருடைய நண்பர்கள் வந்து வாத்து முட்டைய பொறிக்க வச்சு இந்த வாத்து எல்லாம் அவர் பின்னாடியே தெரிஞ்சிச்சு அம்மான்னு நினைச்சு, அது மாதிரி இதெல்லாம் படிச்சுதான் நம்ம ஈவேரான்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைஞ்சமே அப்படின்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கிறப்ப வீரமணி மேல குற்றச்சாட்டுகள் வருது. இதுல இன்னொரு பேரலா விஷயம் நடந்துச்சு. ஈவேராவை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை வாசிச்சு வெளில கொண்டு வர்றப்ப நம்மளுக்கிட்ட ஆள் அம்பாரி இல்லைங்கிறதுனால நம்ம படிச்சு வெளியிடுற விஷயங்களை வந்து இந்துத்துவமும் பயன்படுத்திக்கிச்சு அந்த காலகட்டத்துல. அதுல இருந்தவங்க இப்பவும் பாத்தீங்கன்னா எச் ராஜாவும் சரி, அண்ணாமலையும் சரி, இவங்க வெளியிடுற நிறைய ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பார்த்தா நம்ம எடுத்து போட்டது. பயன்படுத்திக்குவாங்க, அவங்களுக்கு அவங்க அதை பயன்படுத்துவாங்க. சரி, அது இவங்களுக்கும் தோதா போச்சு. என்ன ஆச்சுன்னா இவங்க எல்லாம் இந்துத்துவ கைக்கூலி, அவங்க பேசுறது. நீ அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு, நீ அயோக்கியத்தனம் பண்ணா எல்லாரும் தான் உன்னை அயோக்கியம்மா, நல்லவனும் உன்னை அயோக்கியம்மா, அயோக்கியன்னு சொல்றதுனால நீ வந்து நல்லவன் ஆயிட முடியாதுல்ல, பயன்படுத்திட்டா. அப்ப வந்து இந்த யுனெஸ்கோ பிரச்சனை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னே இந்துத்துவ அமைப்புகளும் நிறைய விக்கிபீடியாவுக்கெல்லாம் எழுதி அதை நீக்கிருச்சு. உடனே வீரமணி ஒரு கட்டுரை எழுதுறாப்புல, பார்ப்பன சதி, ஐநா விருது கொடுக்கலையா ஈவேராவுக்கு, இந்த பார்ப்பனர்கள் சதி. அத பேசுனது எழுதுனது வச்சது நம்ம, இதை மறைக்கிறதுக்கா பாப்பான்னு சொன்னாதான் எல்லாத்தையும் விட்டுருவோம்ல நம்ம. இந்த மாதிரி அதுக்கப்புறமாங்கிறதுக்காக நான் என்ன, இவரு அந்த கட்டுரையில் எழுதுறாரு, ஒரு ஆங்கில புத்தகத்துல, அதாவது ஏத்திசம் அண்ட் செக்குலரிட்டின்னு ஒரு புத்தகம், பில் ஜுக்கர்மேன் ஆங்கில ஒரு அமெரிக்க பேராசிரியர் வந்து ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்காரு. அந்த புத்தகத்துலதான் அந்த புத்தகத்திலே வந்திருக்கு ஈவேராவுக்கு வந்து ஐநா சபை வந்து விருது கொடுத்திருக்கு, தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் விடிவெள்ளின்னு விருது கொடுத்திருக்கு. வெள்ளைக்காரன் தெரியாம இவங்களுக்கு இந்த புத்தி இன்னும் போல. அதாவது வெள்ளைக்காரனோட அத்தனை லேப்லையும் நம்மால் தான் வேலை பார்க்கறான், வெள்ளைக்காரனோட அத்தனை இன்ஸ்டிடியூஷன்லயும் நம்மால் தான் வேலை பார்க்கிறான். மெயினா வேலை பார்த்து நேச்சரா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள்ல இருக்க மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்ற சஞ்சிகைகள். அதுல போய் நீங்க ஒரு கட்டுரை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எல்லா கட்டுரையில சீனனும் இந்தியனும் இல்லாத கட்டுரையே இருக்காது. நாட்டுல இருக்கிற லேப்ல நடக்கிறதுனால அது அவங்க மூலமா வருது, நம்ம உழைப்பு அவங்களுக்கு போகுது. இதெல்லாமே முதலாளித்துவத்தோட பேட் பார்ட். இதுக்குத்தானே இவங்க தூதுவர்களா இருக்காங்க.
நம்ம உழைக்கிறது நம்ம பேர் வரும், அவன் பேர் வரும். இதைதான் இவன் விரும்புறான். சோ இவன் வந்து அப்பவும் சொல்றான் திருப்பிக்கிட்டு இதைய, வெள்ளைக்காரன் தெரியாம எழுதுவான் அப்படின்றாரு வீரமணி. அப்படியா, வெள்ளைக்காரன் தெரியாம அந்த புத்தகத்தையும் வாங்கி வாசிச்சேன். அந்த இல்ல இல்ல, முதல்ல அந்த வெள்ளைக்காரன் என்ன தொகுத்து இருக்கிறான்றது சொல்லுங்க. அது எதுக்கு இவர் சொல்ல வராது விளக்குங்க. கடவுள் இல்லை, அதாவது வெள்ளைக்கார சூழல்ல வந்து கடவுள் தேவையில்லை அவனுக்கு. ஏன்னா கடவுளின் பேரா நிறைய தீவிரவாதம் நடக்குது, சர்ச்சில் வந்து நிறைய மோசடி நடக்குது வைக்குது, அது வேற. அது அவங்க ரெண்டாவது அது காலங்காலமா பேசிட்டு இருக்காங்க, அது அறிவியலுக்கு எதிரானதுன்னு பேசுறாங்க. ஆனா இன்னும் சூழல்கள் எடுத்து இது இன்னொரு டாபிக். தென் அமெரிக்கா மாதிரியான சூழ்நிலைகள்ல அத்தனை போராளிகளுக்கும், சேகுவாரா உட்பட அத்தனை போராளிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தது சர்ச், கேத்தலிக் சர்ச். சில இடங்கள்ல சர்ச் வந்து சிஐக்கு எதிராக இருந்திருக்கு, முதலாளிகளுக்கு எதிராக இருக்கு, குடும்பங்கிற அமைப்பு உடைஞ்சிராம இருக்குங்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கு. சோ அதனால அதை நம்ம பிளாட்டா கடவுளை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னதை விட, கடவுளை அம்பலப்படுத்துறேன்னு ஏமாத்தினவன் நம்ம சூழல்ல மோசமான கொள்ளக்காரனா இருக்கானே, அதுக்கு என்ன? அந்தந்த இடத்துக்கு வேற மாதிரி பார்க்கணும். சோ இவர் வந்து அந்த புத்தகத்துல அப்படி இருக்காரு. அது தொகுக்கப்பட்ட புத்தகம். நீங்க ஒரு பத்திரிகையாளர், நிறைய நீங்க பிரிண்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க புத்தகங்களை வெளியிடுறீங்க, உங்களுக்கு தெரியும். தொகுக்கிற புத்தகங்கள்ங்கிறது எப்படின்னா வெவ்வேறு டாபிக் அதுல இருக்கும். அந்த ஒரு டாபிக்கையும் ஒருத்தவங்க எழுதுவாங்க. அதுல ஒரு டாபிக்கை வந்து நரிசியா செட்டின்னு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் பாருங்க, அவர் பேர்லயே செட்டிங்னு பேர் வச்சிருக்காரு. சரி, போராளி, ஒரு தெலுங்கரு, ஒரு சாதி ஒழிப்பு போராளி. அவருடைய பசங்க எல்லாம் மிகப்பெரிய வால் ஸ்ட்ரீட்ல, இங்க வால் ஸ்ட்ரீட்ங்கிறது தான் முதலாளித்துவத்தோட மெக்கா. அங்க நியூயார்க்ல வால் ஸ்ட்ரீட்ல பெரிய வங்கிகள்ல, முதலாளித்துவ வங்கிகள்ல வேலை, சிட்டி பேங்க் மாதிரியான வங்கிகள்ல பெரிய பதவியில இருக்காங்க. அவரோட அப்பா தான் இந்த நரிசியா செட்டிங்கிறவர். இவர் ஒரு அந்த அந்த தொகுக்கப்பட்ட நூல்ல ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல வந்து இந்தியாவுல எதிர்த்து போராடினதுல ஈவேரா முக்கியமானவர். அவருக்கு வந்து ஐநா சபை கட்டுரை எழுதி இது அவார்டு கொடுத்துருக்குன்னா அதை அதுல கோட் பண்றாரு. இவர் யாருன்னா, இவர் வந்து வீரமணியால அதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கப்பட்டவர். இவங்க சர்க்கிள் எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து என்னை புகழ் பாட வைக்கிறது. அப்புறம் உனக்கு எப்படி புகழ் வந்துச்சுன்னா, மிகப்பெரிய பத்திரிகையாளர் இருக்காரு பாருங்க, ஏகலைவன், அவரே என்னை பத்தி இருக்காருங்கிறது. மோசடி, இவங்க பண்ற மோசடி, இவன் அவனை சொல்லுவான், அவன் இவனை சொல்லுவான், இப்படி ஒரு ஒரு சர்க்கிளை உருவாக்கி வச்சிருப்பாங்க. சரி, இப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஊடகங்கள் இருக்கு பாருங்களேன், இருக்கட்டும், நியூஸ் 7 இருக்கட்டும், இதுல எல்லாம் இருக்கிற அந்த தலைமை நெறியாளர் வந்து அவனை வளர்த்து விட்டதும், அவனுக்கு வந்து எலும்பு துண்டு கிடைக்கிறதும் பெரியார் திட்டலா இருக்கும். இவன் அங்கே எலும்பு துண்டு வந்து இங்க வந்து பெரியார் இல்லை என்றால் அப்படின்னு பேசுவான். உடனே வீரமணி சொல்லுவாரு, புதிய தலைமை ஊடகத்திலே பேசியிருக்காங்க பாருங்க பெரியாரை பத்தி எப்படிலாம் பேசி. இது இவங்க இப்படித்தானே ஒரு சர்க்கிளா சொல்லிட்டு வரோம். இப்படி உடனே என்ன பண்ணேன், அந்த அந்த கட்டுரை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா, நான் அந்த மெயில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் அனுப்புறேன், நீங்க சொல்லுங்க என்ற அந்த பில் சுக்கர்மேனுக்கு நான் ஒரு மெயில் அனுப்புறேன். இது வந்து மோசடி, இவங்க வந்து அந்த மாதிரிலாம் எந்த அவார்டும் இல்ல, நீங்களே எழுதி விசாரிச்சுங்க, இதை வந்து அவர் தவறா பண்றாரு. நீங்க அந்த புத்தகத்துல வந்து இப்படி இருக்கிறதுனால இப்ப இந்த அமைப்பு, இந்த திராவிடர் கழகங்கிற அமைப்பு வெள்ளைக்காரர்களே சொல்லிருக்காங்க அவார்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இந்த புத்தகம் வந்து இனிமே உங்களோட தாட்ஃபுல் மெயிலுக்கு நன்றி, இன்னொரு பதிப்பு இனிமே வந்துச்சுன்னா நான் வந்து அதை நீக்கிடுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு மெயில் எழுதியிருக்காரு. சரி, நம்ம அதை ஜென்டிலா கடந்து போறோம். நம்ம அப்படிலாம் ஒரு புத்தகத்தை தவறா கொண்டு வந்து இனிமே நீக்கிறேன்னு சொல்ல முடியாது. நம்ம கூடுதலா நான் வழக்கு போடுவேன், நம்ம திருப்பி மெயில் எழுதுனா அவங்க அதை நீக்கித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு தவறான உலகம் புறம் போது மேற்கத்திய சூழல்ல அது ரொம்ப முக்கியம். அப்பெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல மாதிரி ஈவேரா நமகன்ட்டு எல்லாம் போக முடியாது. என்ன எழுதினாலும் இங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு மாதிரி மேற்கத்திய நாடுகள்ல சொல்ல முடியாது. அது அந்த குறைந்தபட்ச இதெல்லாம் இருக்கும். அதுதான் இந்த இவங்க வந்து ஈவேரா இவங்களுக்கு அவார்டு கொடுத்த, அதாவது ஐநா சபை இவருக்கு அவார்டு கொடுத்து கொண்டாடின வரலாற்றின் பின்னணி. இப்ப நீங்க வந்து பார்ப்பன கும்பல்ல வந்துடுறீங்களா கிருஷ்ணா? பார்ப்பன கும்பல் சதி செய்து இப்படியாக ஐநா கொடுத்த அந்த விருதை வந்து இப்படி சதி செய்து முடக்கி விட்டார்கள் ஆசிரியர் வீரமணி சொன்னார்ல, அந்த பார்ப்பன கும்பல் பட்டியல நீங்க வரீங்களா? ஒரு சந்தேகம். முன்னாடி நான் பார்ப்பன கும்பல் பட்டியலை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். பார்ப்பனிய சாம்ராஜ்யத்தின் கண்ணுக்கு புலப்படாத தளபதிகள் சில பேர் இருக்காங்க. அதுல இந்து ராம் ஒருத்தரா? சரி. இந்து ராம் பொண்ணு எடுத்திருக்காருல்ல ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல பொண்ணு வந்து கோவலபுரத்துல இருந்து எடுத்திருக்காங்க.
ம், இவரோட மருமகன் இருக்கார்ல, ஈழத்துல வந்து 1,50,000 லட்சம் பேரு கொத்துயிரும் குலையுருமா செத்து கிடந்தப்ப பதவி வாங்க ம், இங்க போனார்ல கருணாநிதி. ம். மருமகனுக்கு பதவி கிடைச்சிரும்ட்டு போனார்ல. அந்த போலாம். மருமகன் ம், இருக்காப்புல, இந்த மாறன் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல. ம், பொண்ணு எடுத்தது அதே இந்துராம் பொண்ணு எடுத்த அதே பார்ப்பன கும்பல் வீட்லயா? ம், அடுத்து இவங்க வந்து என்ன பிரச்சனைனாலும், இவங்க வீட்ல ம், என்ன பிரச்சனைனாலும் இவங்க போய் சந்திச்சு, குறி கேட்டு வீட்ல வந்து அ என்னமோ புனிதம் இதெல்லாம் நடத்துவாங்கல்ல. ம், புனஸ்காரம்லாம். அந்த ம், இவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த இதெல்லாம் நடத்துறவங்க பார்ப்பன கும்பலா? ம், இன்னைக்கு வந்து புருஷனுக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் பேரன் முதலமைச்சரா வரணும்னு இந்த அம்மா அந்த வீட்டுக்கார அம்மா போய் தலையில கும்பம்லாம் வச்சுக்கிட்டு அந்த அந்த யாகங்கள்லாம் நடத்துறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்ப்பனர்களா? ம், ம். தமிழர்கள் வந்து தனியா அதிகாரம் பெறணும்னு அ வந்து தமிழ்நாடு முழுக்க தேர்தல்கள்ல நிக்கிறப்ப, ஈவேரா போய் பிரச்சாரம் பண்ண கிருஷ்ணமாச்சாரி வந்து பார்ப்பனரா? ம். தான் வந்து ம். ஒரு 70, 75 வயசுல வந்து சொத்துக்கு பாதுகாப்பு வேணும். கூட இருக்கிறவன்லாம் அயோக்கியன். ம். நம்பிக்கை துரோகிகள்ன்ட்டு ஒரு பொண்ண போய் கல்யாணம் பண்ணப்ப, அதுக்கு ஆலோசனை கேட்டு போன ராஜாஜி வந்து ஒரு பார்ப்பனரா? என் ம். கல்யாணத்துக்கு வந்து நீ வந்து கையெழுத்து போடணும். சாட்சி கையெழுத்து போடணும்னு போய் கூப்பிட்டு அந்த கடிதம்லாம் இருக்கு. நீங்க மறைக்க ம். முடியாது. வந்து பார்ப்பனரா? ம். அத்தனை ஊழல் வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடிய கொள்ளையடிச்சு வச்சுட்டு, இந்த வழக்குகள் வரையில போய் கால்ல விழுந்து ஆ கால நக்கிட்டு கிடக்குறீல்ல அமித்ஷா. அவரு ம். பார்ப்பனரா? ம். இவங்கெல்லாம் பார்ப்பனர் இல்லாம நான் எப்படி எங்க அப்பா நான் தான் அது எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் வந்து என்னோட கிராமம் புதுக்கோட்டையில ஒரு கிராமம். எங்களுக்கு ம். குலதெய்வம் கருப்பரு. நாங்க கிடா ம். வெட்டுவோம். எங்க குடும்பத்துக்குன்னே கோயில் இருக்கு. கறி வெட்டி திம்பேன். நான் வந்து இயல்பா என்னை ஒரு தமிழ் தேசிய இனத்தின் ஒரு பிள்ளையா பார்க்கிறேன். இந்த தமிழ் தேசிய ம். இனத்தின்னு பேசையில ஆரிய இனம் வந்து அந்நிய இனம். ஆரிய ம். வைதிகங்கள் இதுக்கு எதிரானது. கருப்பருக்கும் நான் வெட்டி திங்கிற கிடாய்க்கும் எதிரானது. நான் எப்படி ம். பிராமணர் ஆவேன்? ம். நான் எப்படி பிராமண கும்பல்ல நான் எப்படி வருவேன்னு அவங்களே சொல்லுங்களேன். சரி. இப்ப நம்ம அடுத்த ஒரு கேள்விக்கு போவோம் இறுதியாக. இந்த சீமான் இடையில மொழிப்போர் சீமான் இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிருங்க. சீமான் ம். சொல்லியிருந்தாரு. ம். பாண்டேயும் வந்து எச்ராஜாவும் பார்ப்பனர்னா, பிரசாந்த் கிஷோர் யாரு? ம். பல்லாயிரம் கோடி குடுத்து கூட்டியாந்து வச்ச பதவிக்கு வர்றதுக்காக அவன் காலடியிலே விழுந்து கிடக்குறீல. அந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு கேட்டாரு. ம். அ ம். இவங்கெல்லாம் பார்ப்பனர் இல்லையா? ம். இப்ப இந்தியா கூட்டணியில வந்து அந்யோன்யமா நாங்க இருந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் ஒரு கவுல் பிராமணர்ன்னு சொன்ன ராகுல் காந்தி யாரு? ராகுல் காந்தி யாரு? ராகுல் ம். இல்லையே அத ஈவேரா வந்து அவரோட மரண சாசனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கடைசியா இது தி 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 நகர்ல பேசின அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல 3வது பாயிண்டா, 4வது பாயிண்டா காங்கிரஸ ஒழிக்கணும் தானே. ம். திராவிட கழகத்தோட கொள்கைய எடுத்து பாருங்க. திமுகவோட கொள்கை, திராவிட கழகத்தோட துவக்கத்துக்கான கொள்கை காங்கிரஸ ஒழிக்கணும் தானே. காங்கிரஸ் ஒழிக்கணும்னு தான் புறப்பட்டு அரசியல் செய்தாரு பெரியார். இன்னைக்கு எங்க எங்க போய் கிடக்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற பாஜக தான் அன்னைக்கு காங்கிரஸ். இதே இந்துத்துவ வேலைகள காங்கிரஸ் செஞ்சுச்சு. இதே இன ம். அழிப்ப காங்கிரஸ் செஞ்சுச்சு. ம். இதுக்கிடையில எத்தனை தடவ பாஜகவோட இந்துத்துவத்தோட ஜனசங்கமா இருக்கையில ஜனசங்கத்தோட கூட்டணி வைக்கலையா? இதே இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? அதுக்கப்புறம் ம். 2 முறை கூட்டணி வச்சுக்கிட்டு பதவி வாங்கிக்கலையா? குடும்பத்துல 5 பேருக்கு 6 பேருக்கு பதவி வாங்கலையா? குஜராத் ம். இனப்படுகொலை நடக்கையில எவனும் பால் தாக்கரே பேச துணியாதப்ப முரசொலி மாறன் பாராளுமன்றத்துல வந்து இனப்படுகொலை ஆதரிச்சு பேசலையா? ம். பாஜக ஆதரிச்சு பேசலையா? அன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் கவிழ்ந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாஜக எழுந்திருச்சிருக்கவே முடியாது. ம். காப்பாத்தி விட்டது இந்த கோபாலபுரம் இல்லையா? ஆமா, ஆமா. சரி, இப்ப நம்ம இன்னொரு இதுக்கு போவோம். இந்த வைக்கம் போராட்டம்னு சொல்ற ஒரு 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 அத்தியாயம் இருக்குல்ல. ஆமா. ஆலய நுழைவு போராட்டம், வைக்கம் போராட்டம். அது வந்து சமீபத்துல கூட நீங்க கடந்த 2, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட வந்துட்டு கேரளாவுல ஒரு 36 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எம்பிசி, பிசி இப்படி எல்லாருமே கலவையா ஒரு 36 பேரு அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு உத்தரவு வந்த ம். உடனே ம். வை கோபாலசாமி வந்துட்டு ஈவே ராமசாமி நாயக்கருடைய அந்த வைக்கம் போராட்டத்துடைய வெற்றி அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்து அப்ப எல்லாம் கண்டனம் வந்த உடனே அந்த நாயக்கர்ன்றது அட்மின் தெரியாம வந்துருச்சு அது அப்படின்னு மாத்தி கொடுத்துட்டாரு. ஆக அந்த அந்த அளவுக்கு சீர்திருத்தங்களுக்கு காரணம் இந்த வைக்கத்துடைய அந்த போராட்ட தாக்கம் பெரியார் செய்தது அப்படின்னு சொல்ல வராங்களா? அதுல என்ன நடந்தது கிருஷ்ணா? இது மாதிரி அவரோட பங்களிப்புன்னு எல்லாத்தையும் வாசிச்சு எல்லாமே போலி, எல்லாமே பொய், ஃப்ராடு, ம். பித்தலாட்டம்னு தெரிஞ்சப்போ
நம்ம அதை போய் எல்லாம் வாசிச்சோம். அது அந்த காலகட்டத்துல இது ஒரு கூட்டு முயற்சி. ஆனா ஒரு அமைப்பா நாங்க செய்யாட்டியும் மறைந்த தோழர் செல்வா பாண்டியர், நான் இன்னும் சில நண்பர்கள் எல்லாருமே இது சேர்ந்து அந்த காலகட்டத்துல பண்ணோம். செல்வா பாண்டியர் அதுக்கு பெரிய ஊக்கமா இருந்தாப்புல. இல்லைன்னா நம்மள சாதி ரீதியா வீழ்த்துறதுக்கான வேலைகள் தானே இவங்க செஞ்சாங்க. அவர் ஒரு தேவேந்திர பலர் சமூகத்திலேருந்து வந்ததுனால அது கொஞ்சம் எளிதா இருந்தது. அப்ப அதை வாசிக்கிறப்போ 2 விஷயம் நடந்துச்சு. இவர் வந்து ஒரு பேட்டியில இவர் வந்து ஈரோட்ல வந்து அங்க இருக்கிற ஒரு முக்கியமான விநாயகர் கோயில் ட்ரஸ்டில இவர் இருக்கு. இவங்க குடும்பம் இவங்க அப்பா காலத்துல இருந்தே இருக்காங்க. அத வந்து ஒரு பேட்டியில வந்து அப்ப விமர்சனங்கள், ஒரு சில விமர்சனங்கள் வருது. நம்ம மாப்போசி மாதிரியான ஆட்கள் அப்போ இன்னும் நிறைய தமிழ் ஆளுமைகள் வந்து சாதி ஒழிப்புன்னு பேசி இங்க எவ்வளவு கோயில்கள் இருக்கு, அந்த கோயில்களுக்குள்ள நுழைய முடியாத சூழ்நிலை இருக்கு. அதுல எல்லாம் நீங்க கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினது இல்ல, ஏன் நடத்த மாட்டீங்க? ஈரோட்ல நீங்க ட்ரஸ்டியா இருக்க கோயிலே அதே நிலைமை தான் இருக்கு, ஏன் நுழைவு போராட்டம் நடத்தல அப்படிங்கிறதுக்கு, ஆமா நான் அதுல ட்ரஸ்டியா தான் இருக்கேன், அதுக்கு என்னப்போ அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஊடகம் தேன்மொழி மாதிரியான நம்ம தமிழ் ஆளுமைகளோட ஊடகங்கள்ல எடுத்து போட்டிருக்காங்க. அதே நேரத்துல பேரலா என்ன நடக்குது, காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியா முழுக்க வந்து 32 34லயோ வந்து ஹரிஜன சேவா சங்கம்னு காங்கிரஸோட ஒரு பிரிவை ஆரம்பிச்சு கோயில் நுழைவு போராட்டங்கள் நடக்கணும், இந்த தெருக்கள்ல பிற்படுத்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நுழையக்கூடாதுங்கிற நிலையை மாத்தணும்னு காந்தியடிகள் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்தந்த பகுதியில் அதை நிறைவேற்றுறாங்க. அதனோட தொடர்ச்சியா தான் வைத்தியநாதர் ஐயர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள் உள்ள போகக்கூடாதுங்கிறத உடைக்கிறதுக்காக அங்கே கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறாரு. ஒரு ஐயர் நடத்துறாரு, பிராமணர். நீங்க சொல்ற பார்ப்பன கும்பல் என்ன, நீங்க பிராமணர்கள் தலைமையில தான் அந்த போராட்டமே நடந்தது. அது நடத்துறாரு. அதுல கூட இவங்க பிற்காலத்துல இவங்களுக்கு தமிழ் சமூகத்திலிருந்து எந்த ஆளுமை வந்தாலும் அவரை வீழ்த்துறதுக்காக பல பட்டங்கள் சுட்டுவாங்க, பல புனைவு கதைகள் எழுதுவாங்கல்ல. அப்படி வீழ்த்தப்பட்ட தேவர் அதுல தலையிடுறாரு. தேவர் வந்து அந்த பகுதியில் இருக்கிறதுனால நான் வந்து வெட்டருவா வீச்சுக்கு வேல்கம்போட அங்க வந்து நிக்கிறேன், என்னையுமே நடத்துங்க ஐயரே அப்படிங்கிறாரு. அவர் அதே மாதிரி அங்க வந்து நின்று பட்டியல் சமூக மக்கள், அதுல நாடார் சமூக மக்கள், ஏன்னா அப்ப நாடார் சமூக மக்களையும் அந்த மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க, அவங்கள வந்து கொண்டு போறாங்க. அதெல்லாம் நடக்குது. இவங்க திராவிட இயக்கம் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினதா எங்கேயாவது தகவல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அனுப்புங்க. நான் என் அளவுக்கு நான் தேடி படிச்சுட்டேன், அது எதுவுமே இல்லை. அதை வாசிக்கிறப்பதான் இவங்க உடனே சொல்றது வைக்கம் போராட்டம், வைக்கம் வீரர்னு பட்டம் கொடுத்து அதை ஒரு வருஷமும் நம்ம பாட புத்தகத்துல படிச்சு முட்டாய் கொடுத்து பள்ளிக்கூடத்துல எல்லாம் இது நடத்தி ஈவேரா வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு பிள்ளை எல்லாம் வருங்க அப்படின்ட்டு அதை போய் வாசிக்கிறப்ப இது காந்தியடிகள் உத்தரவிட்டு நடந்தது. அப்போ வந்து கேரள காங்கிரஸ் அப்போ ஒட்டுமொத்த மதராஸ் மாகாணத்தோட காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் எல்லாம் போறாங்க ஆந்திராவில இருந்து. இவரு காங்கிரஸ்ல பொறுப்புல இருக்காரு தமிழ்நாட்டுல, இவருக்கும் போங்க அப்படின்னு உத்தரவு வருது. இவர் போறாரு. அப்ப அங்க இருந்து அரசு பல பேரை கைது செய்து இவங்களை எல்லாம் அந்த பேருக்கு கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லி அங்கங்க நிப்பாட்டுறது. அதுக்கு இவர் போறாரு. ஆனா அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினது டி.கே. மாதவனோ, கே.டி. மாதவனோன்னு ஒருத்தர், கோலப்பண்ண ஒருத்தர், கேசவன் ஒருத்தர், ஆமா இன்னொரு மேனன், கேசவ மேனன் ஒருத்தர், இவங்க எல்லாம் தான் அதை நடத்தினது. இப்பவும் போய் வைக்கம் சத்தியாகிரகான்னு நீங்க வாசிச்சீங்கன்னா பார்க்க முடியும். இதுல இன்னொரு இப்ப இருக்கிற இடதுசாரி அரசாங்கம், அதாவது இவங்ககிட்ட திராவிடத்துக்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கிட்டு தேர்தல் விளம்பரம் பண்ணி ஜெயிக்கிற இவங்களோட நட்பு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து அன்னைக்கு போராடினவங்களுக்கு எல்லாம் ஒரு நினைவு முற்றம் அமைக்குது. நினைவு முற்றம் அதே வைக்கத்துல அமைச்சா அதுல ஈவேரா படமோ ஈவேரா எடுத்ததோ அவங்க வரலாறுல ஈவேராவே இல்லை. இவங்க எல்லாமே போலி வரலாறு தானே. இவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் வந்து சிக்கிமிக்கி கல்ல வச்சு தீ வச்சுக்கிட்டு இருந்தாங்க, தீப்பெட்டியை கொடுத்து ஆடைகளை கொடுத்து இலைதலைகளை வச்சு மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் கொடுத்தது நாங்க தான் எழுதுனது முழுக்க பொய். அதுவும் அந்த பொய் எதுல இருந்து எழுதுனாங்கன்னா நம்மள்ட்ட இருந்து திருடின படத்தை வச்சு. நம்மள்ட்ட இருந்து இதை நான் விளையாட்டு சொல்லல தோழர். நீங்க இன்னைக்கு யூடியூப்ல நூத்துக்கணக்கான மீடியா இருக்கு பாருங்களேன். இந்த மீடியாவை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம ஈழம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் நிறைய மாணவர்கள், நம்ம தமிழ் மாணவர்கள், தமிழ் சமூகத்துல இருந்து அவங்க படிச்சுட்டு வச்சுட்டு ஒரு நிலைமைக்கு வந்திருந்தோம், நிறைய கருத்துக்களை கொண்டு வந்தோம். இவங்க தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல வீழ்ந்தோடனே இந்த பெரியார் திடலும் கோபாலபுரமும் நிறைய ஆட்களை எழுதிச்சு. நாங்க மீடியாவுக்கு ஆட்கள் வேணும், யூடியூப் சேனலுக்கு ஆட்கள் வேணும், நல்ல சம்பளம் வைங்க, அது இதுன்னு ஆட்களை வந்து ஹையர் பண்ணாங்க.
அந்த ஹையர் இந்த பொய்ய நிரந்தர பொய்யாக்குறதுக்கு தான் இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் இந்த பெரியார் திடல்ல திருடப்பட்ட பணத்தை, கோபாலபுரத்துல திருடப்பட்ட பணத்தையும் வச்சு அந்த சம்பளத்துல நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே பொய். பொய் வரலாறு தானே அந்த காலத்துல இருந்தே உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வைகோ போராட்டத்துல அந்த இவங்களோட ஆட்கள் தான் அங்க இருக்கான். இவனோட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அங்க நீ வைகோ இது வைக்கத்துல ஈவேரா போராடி இருந்தா நீ ஒரு நிலப்படம் வைக்க வேண்டியது தானே. இவங்க அதுக்கப்புறம் ஐயோ உயர்னு ஓடி போய் நாங்க வந்து பணம் தரோம் தமிழ்நாடு அரசுல இருந்து, ஐயா வந்துட்டு போனாரு, அதுக்காக சும்மா வந்துட்டு போனாருனாச்சும் ஒரு செலவு. வடிவேல் படத்துல வரும்ல, நானு ரவுடியோ ஏத்திட்டு போய் ஊர்ல மதிக்க மாட்டாங்கன்னு. இதெல்லாம் யதார்த்தமா திராவிட வரலாறு தான். அதாவது தமிழ் சூழல்ல படங்கள்ல காமெடியா குறிப்பா வடிவேல் படங்கள்ல நீங்க காமெடியா பாக்குற எல்லாத்தையுமே இந்த பேக்கரி டீலிங் இது எல்லாமே வந்து திராவிட வரலாறு தான். அதை நீங்க காமெடியா பாக்காதீங்க. அந்த காமெடி எடுத்துட்டு சிரிக்காம பாத்தீங்கன்னா திராவிட வரலாறு தான். நீங்க வந்து நான் குறிப்பிட்டு சொல்றேன், வந்து வைகோ சொன்னாரு பத்தியில அந்த தொழில் செய்யலாம்னு. நீங்க நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறோம் அந்த தொழில்னு வைகோ சொன்னாரு போய் செய்யுங்கன்னு. கருணாநிதி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அது தமிழ் சூழல்ல பின்னணி அதைத்தான் சொல்லுவாங்க. அது நீங்க கருணாநிதி மட்டும்தான் அதை செஞ்சாருன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தமிழ் சூழல் வந்து மெச்சோர்ட் ஆகல, இன்னும் அறிவு அரசியல் முதிர்ச்சி அடையலன்னு அர்த்தம். நீங்க அதுக்கு முன்னாடி பாரதியை போய் படிக்கணும். பாரதியோட குயிலில எழுதியிருக்காரு அண்ணாதுரையை பத்தி, குள்ளன் அண்ணாதுரையை பத்தி. குள்ளன் தான் ஈவேராவன் சொல்லுவாரு, பாரதிதாசன் சொல்லுவாரு. அண்ணாதுரையோட அப்பா வந்து ஒரு பிராமணர், நையாண்டியர். அதான் இந்த CN அண்ணாதுரையில வர்ற வந்து அவர் நையாண்டிய ஒரு ஐயரு. அவருடைய வேலையே வந்து இதே. அவங்க அம்மா வந்து ஒரு இந்த சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த காலத்துல பிராமணர்களாலையும் விஜயநகர பேரரசனாலையும் பொட்டு கட்டுறதுக்கு அழைத்து பின்னணியை கொண்டவர் தான் பாரதிதாசன் எழுதுறாரு. அது இப்பவும் இருக்கு. அந்த புத்தகங்களுடைய தரவுகள் உங்களுக்கு இப்பவும் கிடைக்கும். அது அங்கே நிக்கல, அண்ணாதுரையோட நிக்கல. அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டெப் போனீங்கன்னா தமிழர் தலைவர்னு எழுதின புத்தகம் இருக்கு. இது அவங்களோட புத்தகம். அவங்க சரி செஞ்சு எழுதின புத்தகத்துல முதல் தொகுதியில 60ஆம் பக்கத்துல இருந்து 70-75ஆம் பக்கம் வரைக்கும் போய் பாத்தீங்கன்னா ஈவேரா என்ன செஞ்சாரு. நீங்க நினைக்கிறது வந்து ஈவேரா அந்த காலத்துல வாலிபரா இருக்கையில அதை பண்ணாரு இதை பண்ணாரு, பரத்தையோட இல்லங்களுக்கு போனாரு அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. அந்த புத்தகம் சொல்றது வேற. வைகோ சொன்னதான் செஞ்சதா அந்த புத்தகம் சொல்லுது. இது அவங்களோட புத்தகம். சோ இது இவங்களுக்கு இன்னும் எந்த பண்பாடும் அடிப்படை பண்பாடு எதுவுமே இல்ல. இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு இன வெறுப்போட இப்ப இருக்க தமிழ் சமூகம் பேசுது, மாற்று இனத்தை வந்து கொச்சைப்படுத்துதுன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மாற்று இனத்தை மாற்று சமூகத்தை டீஹியூமனைஸ் பண்ணுது. பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுட்டு பாப்பான் அடின்னு சொன்னது. பிராமணர்களை வந்து ஒரு ஒரு மனிதனாவே இல்ல விலங்குகளுக்கு சமமானவர்கள்னு ஆக்கி நம்ம நான் முன்னாடி சொன்ன அந்த கான்ட்ராக்ட் லாரன்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, வாத்து முன்னாடியே போன மாதிரி நம்மளை வந்து மூளை செலவு செஞ்சு பிராமணர்கள் வந்து மிக மோசம். பிராமணர்கள் ஆதிக்கத்தன்மை இருக்கு, மோசமான அந்த சித்தாந்தங்கள் இருக்கு. அதை நம்ம எதுக்கணும். பிராமணங்கிற தனி வந்து எதுக்கணுங்கிற உருவாக்கி விட்டது, அது அவர்களுக்கு பார்ப்பனர்கள்னு பட்டம் கொடுத்தது, அதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்தை வீழ்த்துறதுக்காக பண்ணது. பிராமணியத்தை எதுக்கணும், மனு தர்மத்தை எதுக்கணும், அந்த சித்தாந்தத்தை எதுக்கணும். நீ அவங்களோட எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு வந்து தனி நபர்களை வந்து டீஹியூமனைஸ் பண்றதுங்கிறது மனிதத்தன்மை இல்லாத செயல். அது உலகம் முழுக்க மிக மோசமான குற்றம். அது ஜெனசைடோட அடிப்படை கூறுகள்ல அதுவும் ஒண்ணு. அதெல்லாம் நம்ம பண்ணல. நம்ம பண்றது வந்து ஒரு காலனியவாத தன்மையோட, ஒரு ஆதிக்கத்தன்மையோட ஒரு சமூகத்துக்குள்ள இருந்து வந்து இன்னொரு சமூகத்தை அடிமைப்படுத்துறத மார்க்ஸே சொல்றாரு. இருந்த யூதர்களை வந்து ஒரு லும்பன் புரலட்டேரியர், லும்பன் சமூகம், இது வந்து சமூக மாற்றத்தை பின்னோக்கி இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு அவர் கோமாக்களை சொல்றாரு. அதேதான் நம்மளும் சொல்றோம். இந்த கும்பல் கோபாலபுரத்திலையும் பெரியார் திடலுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற கும்பல் ஒரு சமூகத்திலிருந்து எந்த அரசியல் பண்பாட்டு தெளிவும் முதிர்ச்சியும் இல்லாத ஒரு லும்பன் கும்பல். இது சமூகங்களை வீழ்ச்சி அடைய வைக்கிற ஒரு மேலத்தைய சமூகங்களுக்கு, ஒரு சுரண்டல் வர்க்கத்துக்கு அடியாளா இருக்கக்கூடிய சமூகம் தான் நம்ம இவங்களை குற்றஞ்சாட்டுறமே ஒழிய, இவங்க வந்து வேற மொழி பேசுறாங்க, இவங்க வேற மாற்று இனத்துல இருந்து வந்தவங்க, அந்த அங்கிருந்து வந்ததுனால இவங்க வந்து நாரியப்படாம இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஒழிய, இது வந்து சப்பைக்கட்டு. இப்ப நான் ஒரு குற்றச்சாட்டை சொன்னோன்னு எனக்கு காக்கி டவுசர் போடுறாங்கல்ல, காக்கி டவுசரையும் காக்கி பாவாடையும் கழிக்க வேண்டியது நீங்க.
ஏன்னா உங்க ம். குடும்பத்துல இருந்து போய் கோயில்கள்ல வந்து பிராமணர்களை வந்து அதிகம் தாங்கி பிடிக்கிறது இவங்கதான். இவங்க குடும்பம் தானே, இவங்க தானே யாகம் நடத்துறாங்க. இவங்க குடும்பத்துக்குள்ளானே யாகம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் கிடையாது. இந்த இந்த ம். சத்திய வைக்கம் போராட்டம் வந்து மத்த மோசடிகள் போல முழுக்க முழுக்க அப்பட்டமான மோசடி. இதுல எது ஏத்துக்கவே முடியாத மோசடினா, இது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. பிள்ளைகளை படிக்க வச்சு பாட புத்தகங்கள்ல பொய்ய வந்து எழுதி பொய்யவே திணிக்கிறது. உண்மைன்னு வாசிக்க வைக்கிறது. பொய்ய ஒரு பச்சிளம் குழந்தைய ஒரு பொய் வரலாறை எழுதி நீ வாசிக்க வைக்கிறன்னா, உனக்கு எல்லாம் எவ்வளவு கல் நெஞ்சக்காரர் நீ வந்து உனக்கு வந்து வன்மம் பிராமணியத்துக்கு. சொல்லலாம். கல்லெஞ்சன்றது ஒரு வன்மம் அது. அதாவது பிராமணியத்துக்கிட்ட நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ஆதிக்கத்தன்மை. ஆரிய சமூகமா, ஆரிய நாகரிகமா உள்ள வந்து இங்க இருக்க பழங்குடிகள், இந்தியா முழுக்க இருக்க தேசிய இனங்களை வந்து அடிமைப்படுத்தணுங்கிற ஆதிக்கத்தன்மை இருக்கிறது தானே எதுக்குறோம். அந்த ஆதிக்கத்தன்மை மிக வன்மமா இருக்கிறது இந்த கூட்டத்துக்கிட்ட தான். இது ஆரியத்திலிருந்து கிளைத்தெழுந்த ஒரு சமூகம் தான் திராவிடம். ஒரு பகுதி. இவங்களுக்கு இந்துத்துவ தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு, பிராமணிய தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு, உள்வாங்கி இருக்காங்க, குடும்பமா மரபா உள்வாங்கி இருக்காங்க. அதனாலதான் அந்த ஆதிக்கத்தன்மை இருக்கு. இவ்வளவு பேர் படிச்சுட்டு உலக சித்தாந்தங்கள்லாம் பேசிக்கிட்டு இவ்வளவு வக்கனையா பேசுறவன் ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்தா தமிழ்நாட்டுக்கு தலைவர் வர முடியுமான்னு குளத்தூர் மணிக்கு கேட்க துப்பு இருக்கா? கேட்க துப்பு இருக்கா? வீரமணிக்கு கேட்க துப்பு இருக்கா? இந்த ஃப்ராட் இருக்கானே, இது ஒரு லட்சம் பேர் உயிர் போனதுக்காக தெருவுல வந்து நிக்கல, அதுக்குள்ள எப்படியாச்சும் தலைவர் ஆயிரலாம்ட்டு பேராசையோட வந்தானே திருமுருகன், இவனுக்கு துப்பு இருக்கா? நீ சீமான்ட்ட போய் நீ வந்து ஆதாரம் கொடுக்க வேண்டியது யுனெஸ்கோ கொடுத்த ஆதாரத்தை 70 வருஷமா எங்களை ஏமாத்தி வச்சு எங்க பாட புத்தகத்துல எங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிய, அதுக்கு ஆதாரம் கொடுறா. போராட்டியா? தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுக்க வரலாறு இருக்கு வைக்கத்துக்கு. வைக்கத்துல போராடினியா நீ? வைக்கம் வீராரா நீ? அதுக்கு ஆதாரம் கொடுறா. சாதியை எடுத்து போராடினியா நீ? கீழ்வன்மணியில எதிரே நடந்துச்சு கீழ்வன்மணி, அதுக்கு ஆதாரம் கொடு. நீ கோயில் நுழைவு போராட்டம் எத்தனையோ பேர் இன்னும் கோயிலுக்குள்ள, ஏன் கோயிலுக்குள்ள உள்ள வந்து அவன் உள்ள வந்து என்னைய வெளில அனுப்பிட்டான். கோயிலுக்கே போகாதேன்னு சொல்லி என்னையும் கோயிலுக்கு போக விடாம பண்ணி ஏன் கோயில அவன்கிட்ட விட்டு நான் வெளில உட்காந்துருக்கேன். சாதியை ஒழிச்சதுக்கான ஆதாரத்தை கொடு. சாதியை ஒழிச்சது கொடு. எதுக்கு ஆதாரம்? பல ஆதாரங்கள் கேட்க வேண்டிய இடத்துல நாமளும், கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களும் இருக்கிறாங்க. இந்த பேட்டியில நான் ஒரு மூலமா நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதை தயவு செஞ்சு இதை கொண்டு போய் சேருங்க. இத ஒரு கட்சியா இல்ல, கட்சியாவோ ஒரு வேற ஒன்னாவோ இல்லாம ஒரு இது இயக்கமா மாறணும். இந்த சிலைகள் வந்து இந்த மாதிரியான மோசடியா பொய்யால உருவான சிலைகளும் கதைகளும் தமிழ் சமூகத்திலிருந்து தமிழ் வரலாற்றுல இருந்து நீக்கம் செய்யப்படணும். ஈவேரா நீக்கம்ங்கிறதும் திராவிட நீக்கம்ங்கிறதும் ஒரு இயக்கமா மாறி இந்த தமிழ் இளைஞர்கள்ட்ட, ஏன்னா பிரான்ஸ் ஃபேனன் சொல்ற மாதிரி உன்னுடைய மூளையை நீ விடுதலை செய்யாத வரை உனக்கு விடுதலையே இல்லை. முதல்ல மூளையை விடுதலை செய்யணும். மென்டல் உன் உளவியலை அடிமைப்படுத்தி வைக்கிற அந்த அடிமை சங்கிலியை உடைக்காமல் உனக்கு என்னைக்குமே விடுதலை இல்லை. அதனால இது ஒரு இயக்கமா மாறி இப்படிப்பட்ட மோசடி பேர் வலிக்கா தமிழ்நாடு முழுக்க அதுவும் சில சொந்த காசுல வச்சிருக்க, ஏன் பணத்தை திருடி ஏன் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு அதுலயே சிலை வச்சு அதை என்னை கும்பிட வச்சு எத்தனை தலைவர்கள் இந்த சமூகம் 5000 வருஷமா ஒரு சமூகம் நாகரிகம் அடைஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு சொல்றான்ல 5000 வருஷமா இரும்பு இருந்திருக்கு. இரும்பு இருந்தது வெறும் இரும்பு இல்ல, இரும்பு ஒரு நாகரிக மாற்றத்தின் ஒரு பெரும் பாய்ச்சலின் அஸ்திவாரம், ஒரு டூல். அது நடந்திருக்குன்னா அப்ப 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகம் அடைஞ்சிருக்கு. நாகரிகம் சிவிலைசேஷன் தோணுது 10,000 வருஷம்னா அது தமிழ்நாடு நடந்திருக்குன்னா தமிழன் தான் முதல்ல சிவிலைஸ்ட் ஆயிருக்கான். அப்ப இப்படி ஒரு சமூகம் இருந்திருக்கு. எத்தனை தலைவர் வந்திருப்பான், எத்தனை பிரபாரம் வந்திருப்பான், எத்தனை வாபூசி வந்திருப்பான், எத்தனை சித்தர்களும் வள்ளுவனும் தேவர் வந்திருப்பாங்க. இதெல்லாம் எங்க? அவங்க சிலையெல்லாம் எங்க? அவங்களுக்கு எங்க வரலாறு? அவங்களுக்கு எங்க நினைவு முற்றம்? நீ யாரு? உனக்கு எதுக்கு இத்தனை வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு தெரு தெருக்கு தெரு உனக்கு சிலை? இது மோசடி, ஒரு மோசடியான வரலாறு, ஒரு மோசடியான நினைவு சின்னத்துக்கு கீழே நின்று உன்னை நான் கும்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் அடிமை தானே. இங்க நான் என் விடுதலை அடைந்தேன். உன்னை கும்பிட்டுட்டு மீடியாவில் பேசுறதுக்காக, உனக்கிட்ட அண்டி பிழைக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய வரலாறு மறைச்சிட்டு பேசுறேன்னா நான் அடிமை இல்லாம நான் யாரு? எனக்கு அடிமைதான். இங்கே நான் அடிப்படையில அடிமையா இருக்கேன்னு தெரியாம நான் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுறேன், நான் மோடியை எதிர்த்து போராடுறேன், நான் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை எதிர்த்து போராடுறேன்,
நான் அங்கே பாத்தியா இங்கே பாத்தியா. அது மாப்போசி மிக அருமையா சொல்லுவாரு. இவங்க வள்ளலாறு இருக்கிற மண்ணுல வள்ளலாறு வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்துல கூட்டத்தை போட்டு ஏங்கல் செய்ப்பார், இவனை ரூசோவை பார், சாக்ரட்டிஸை பாருன்னு சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் ரூசோவும் தத்துவத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்துல அவ்வளவு தத்துவங்கள் இருந்துச்சு. அதை மறைக்கிறதுக்காக தான் இவன் கூட்டம் போடுறது. நம்மளால நினைச்சுக்குமா ஏதோ வெள்ளைக்காரன் பேசுறதுதான் உண்மைன்னு நினைச்சு அதுதானே நடந்துச்சு இத்தனை காலமா. காலம் முழுக்க இது வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு. உங்களை போன்ற இளம் தலைமுறை பிள்ளைகள் இப்ப அதை வாசிக்க தொடங்கி, உங்களை போன்றவர்கள் இதை பேச தொடங்கி, இந்த ஒரு காலம் இப்ப மாற தொடங்கி இருக்கு. நீங்க சொன்னதை போல இது முழுக்க முழுக்க ஒரு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அரசியலாக இப்ப தொடங்கி இருக்குது இளையோர் மத்தியில. இது தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். உங்களுடைய நேரங்களுக்கு மத்தியில இதை ஒரு நீண்ட நேரம் ஒதுக்கி ஒரு விவாதமா நம்ம முடிச்சிருக்கோம். முதல் கட்ட பகுதி தான் இன்னும் தொடரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணா. கடைசியா நான் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. கடைசியா நான் உங்களை தாண்டி இப்ப இருக்கிற சமூகம் இந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இத நம்ம நீங்க ஒரு கட்சியா ஒரு இயக்கமா நான் இந்த கட்சியில இருக்கேன் அந்த கட்சியில இருக்கேன், நான் கடவுளை வணங்குறேன் இந்த கடவுளை வணங்குறேன் அந்த கடவுளை வணங்குறேங்கிறத தாண்டி ஒரு இயக்கமா இந்த மாதிரியான பொய் வரலாறுகள், இந்த பொய்யான நினைவு சின்னங்கள், இந்த மாதிரியான மோசடிகள்ல அப்புறப்படுத்தணும். அதுக்கு முதல் படியா நம்மள மிகப்பெரிய அளவுல மோசடி பண்ணி நம்மளை வீழ்த்தினது இந்த கூட்டமும் இந்த ஈவேராவும். அதனால இந்த ஈவேரா நீக்கம்ங்கிறது ஒரு இயக்கமா வலுப்பெற்று உருப்பெற்று இதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம நீக்கிறோமோ நமக்கு தனிப்பா அவருக்கு வேண்டப்பட்டவங்க கொண்டாடட்டும், அவங்க குடும்பத்துல கொண்டாடட்டும், அவரால் அனுபவம் அடைந்தவங்க கொண்டாடட்டும். அதை தமிழ் சமூகம் கொண்டாடணுங்கிற எந்த இதுவும் கிடையாது. அது தவறு, அது முற்றிலும் தவறு. அடிமை சிந்தனைகளும் அடிமை தலையும் உடைக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த ஈவேரா நீக்கம்ங்கிறது திராவிட நீக்கம், இந்த டிமிலிட்டரைசேஷன், காலனைசேஷன்ங்கிற மாதிரி ஈவேரைசேஷன் நடக்கணும் இங்க. நான் இளம் தலைமுறை இளைய சமூகத்தையும் கட்சியை தாண்டி நீங்க சீமான் கட்சியில இருக்கலாம், மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள்ல இருக்கலாம், ஆசான் மணியரசன் பின்பற்றவங்களா இருக்கலாம், அல்லது அண்ணன் வேல்முருகனை பின்பற்றவங்களா இருக்கலாம். நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க தமிழரா இருந்தா நம்ம தமிழன்கிற அடையாளம் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம அடிமைகளா இல்லாம இருக்கணும். அந்த அடிமை வரலாறுகளை நம்ம அகற்றணும். இந்த ஈவேரா நீக்கம் ஒரு பெரிய மாபெரும் எழுச்சி இயக்கமாகவும் ஒரு மக்கள் திரளாகவும் நடக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தோழர் ஏகலைவன் எப்பவுமே இந்த இளம் தமிழ் தலைமுறைகளுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாரு. அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. நன்றி.